அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும், கீழே பணிபுரிகிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. நீங்கள் வந்து மாதம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஈடாகாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி வந்தவொடனே சாப்பிடுங்கன்னு அவரே எடுத்து சர்வ் பண்ணுவார். அப்போ தான் நான் அவரை ஒரு ராஜாவாக ரசிக்க ஆரம்பித்தேன். ராஜாவோட உணவு எப்படி இருக்குன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த உணவு அவ்வளவு பிரமாதமாக, உலகத்தில் பெஸ்ட்டு என்னவோ 1000 இடத்துல சாப்பாடு கிடைக்கும், பட் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நான் வந்து உட்காந்த உடனே நான் கை கொடுத்தேன், அவர் கை கொடுக்கல, ஒரு கிளாஸ் கொடுத்தாரு. அந்த கிளாஸில் ஜப்பான்லேருந்து வந்த ஒரு ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி சம்திங் அதை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆரோக்கியமாக ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேச ஆரம்பிங்கன்னு. அந்த மாதிரி அவர் எப்போவுமே நல்ல உணவெல்லாம் அவர் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் லேம்ப், அந்த மாதிரி அந்த லேம்ப்லாம் நான் வேறு எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. ஆஸ்திரேலியன் லேம்ப்லேருந்து லேம்போகனி வரைக்கும், அதாவது ஈட்டுறது ஓட்டுறது எல்லாமே பெஸ்ட்டுங்கிறது என்ன உண்டோ அது பூரா அவர் தான் செய்வார், அல்லது அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கலாம். இந்த ஐவோங்கிறது வந்து ஒரு சிவாலயம், சிவ ஆலயம். ஆலயம் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆரோக்கியமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த ஆரோக்கியன்ற விஷயத்தை நான் வந்து முதல்ல இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இது சிவாலயம் மட்டும் இல்லை, ஒரு சரணாலயம். சரணாலயம்னா வேடந்தாங்கல் மாதிரி நிறைய பறவைகள் வந்து கூடுற மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்களை ஒரே டேபிளில் இவரோட பார்க்கலாம். அதாவது நிறைய கோயிலில் நவகிரகம் இருக்கும், ஆனால் நவகிரகத்துக்குன்னு சில கோயில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே அவருடைய டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பார், ஒரு சராசரி மனுஷர் இருப்பார், ஒரு பெரிய விமானம் ஓட்டுறவர் இருப்பார். அந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம அங்கே சந்திக்க முடியும். அதே மாதிரி ராஜான்னு சொன்னால் இவர்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. கவிஞர்களை கூப்பிட்டு வந்து உட்காந்து பொற்கிழி கொடுக்கறதெல்லாம் கிடையாது இவருடைய வேலை. சொற்கிழி தான். சொற்கிழினா கவிஞரை கொண்டு வந்து உட்கார வச்சு இவர் தன்னுடைய சொற்களால் கிழிக்கிறது அவங்கள. இந்த மாதிரி சொல்லுங்கடா பார்க்கலான்னு மரபு கவிதையிலேருந்து புது கவிதை வரைக்கும் சும்மா இங்கேருந்து அப்படியே பீச்சை பார்ப்பார், அப்படியே ஒரு கவிதை சொல்லுவார். பார்த்திபன், இந்த கடலும் கரையும் சேர்ந்தே இருக்கிறது, நீ மட்டும் ஏன் பிரிந்து இருக்கிறாய் அப்படின்னு உடனே ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பேச ஆரம்பிப்பார். அந்த மாதிரி சகல விதமான திறமைகளும் கொண்ட ஒரு மனிதர். அவரை சந்தித்தது, அவர் கூட பழகினது, அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஒரு மனைவி வந்து சிக்கா ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட உயிர் போகிற கண்டிஷன். அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க பிளட்டு ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டு போய் கேட்டிருக்காரு, அம்மா உனக்கு என்னம்மா, என்ன ரத்த பிரிவு என்னன்னு கேட்டிருக்காரு. அதை வந்து வேற ஒருத்தட்ட சொல்கிறாரு. அதாவது நான் போய் என் ஒய்ஃபு கிட்ட கேட்டேன். அதுக்கு ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நம்பிக்கை விட்டுற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்கிறாங்களே தவிர ரத்த பிரிவு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே கிடையாது. அப்புறம் என்னதாங்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரத்த பிரிவு என்னன்னு கேட்டால் பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அது புரியல. இவர் என்ன நினச்சிருக்காரு, தன்னம்பிக்கையாக சொல்கிறாரு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த பிளட்டை ஏற்றாமல் அந்த மாதிரி செத்தே போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் விவரமே இல்லாமல் இருப்பாங்க. இவர்கிட்ட போனதுக்கப்புறம் நமக்கு நிறைய விவரம் தெரிஞ்சது.